நண்பனின் டைரியிலிருந்து நண்பனின் உத்தரவோடு அன்புள்ள நண்பன் வந்து இந்த பக்கத்தில் ஒரு விஷயத்தை பார்த்து நண்பன் தாய் ஒரு நாள் ஏதோ ஒரு தேவைக்காக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்ற நேரம் பாதையில் வந்து நடந்து வந்ததை கண்டிருக்கிறார் ஒரு நண்பன். அப்போ தாய் அவர் இனம் கண்டுட்டார். ஆராய்ச்சி நண்பனுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வண்டியில் இருங்கன்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு போயிருக்கிறார். எங்கே போகிறீங்க தம்பி, நீங்கள் என்ன ஏற்றிட்டு உங்களோட வேலையை நீங்கள் தடப்படாமல் நீங்கள் போங்க சொல்லி இல்லை இங்கே இருங்க. இப்போ நான் இப்போ உங்களோட மகனாக இருந்தால் நீங்கள் என் வண்டியில் ஏறித்தானே இருப்பீங்க, நான் உங்களுக்கு வீட்டை விடாமல் நான் இந்த வேலையை போவேனா, மகனை நினச்சி இருங்க, அவங்களோட மகனை ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஏற்றி கொண்டு வீட்டில் விட்டுட்டு அவரோட வேலைக்காடி நண்பன் போயிருக்கிறார். திரும்ப நண்பன் போயிருக்கிறார். அந்த நண்பன் தாய் நண்பனோட பகிர்ந்து கொண்டாங்க. இப்படி அவன் நண்பன் வந்து என்னை ரோட்டில் இருந்து வண்டியில் ஏற்றி வீட்டை விட்டுட்டு போனார். அந்த நண்பன் வந்து டைரியில் பகிர்ந்து கொண்டார். ஒரு நண்பன், உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கான்னு உடன்பிறப்புக்கு சமம். இப்போ நண்பனும் உடன்பிறப்பையும் வந்து ரெண்டு கண்ணு கூப்பிடலாம். இப்போ ஒரு நண்பனும் ஒரு கண்ணு, உடன்பிறப்பு ஒரு கண், ரெண்டும் நண்பனும் உடன்பிறப்பும் ரெண்டு கண்கள். நண்பனுக்காக உடன்பிறப்புக்காக நண்பனை பகைக்காம உறவை பெறுவோம். நட்பு ஒன்று உண்மையிலே உலகை வெல்லும். நண்பனின் டைரியில் உங்களுக்கு நட்பை பற்றி உங்களோட கருத்து